ஹாய் buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேச்சுலர் ஃபுட் பார்ட் 3 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு சண்டே நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுவும் எப்படி ஈஸியா பண்ணலாம்னு சொல்லி தான் இதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். இது நான் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். ஹலோ buddies, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, பெப்பரு, அதுக்கப்புறம் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டர்மரிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மீன் மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து மல்லித்தூள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ மசாலா பண்ண போகிறோம். லைட்டாக லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஆயில், இதெல்லாம் பண்ணி நான் பிசைஞ்சு மசாலா பண்ண போறேன். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி மசாலா ரெடி பண்ண போறோம். உங்ககிட்ட பேசிட்டு ஒன்று மறந்துட்ட பாருங்க, சில்லி பவுடர் போடல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஃபிஷ் எடுத்து போட போறேன். நல்லா ஃபிஷ் மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 5 minutes நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தவால போட்டு எடுத்தா அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இன்னைக்கு சண்டே நம்ம ஃபிஷ்ஷோட தான் முடிக்க போறோம். பாவம் எனக்காக உயிரெல்லாம் தியாகம் பண்ணிருக்கு இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸும் சொல்லணும், சாரியும் சொல்லணும். நம்மளுக்காக உயிரை தியாகம் பண்ணவங்களை யாருக்குங்க பிடிக்காம போகும் சொல்லுங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறமா நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க பொரிக்க போலாம். buddies, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஃபிஷ் வந்து நம்ம மசாலா போட்டு வச்சது ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு வயிறு கத்திட்டு இருக்கு, பசிக்குது. ஸோ நம்ம இப்போ ஃப்ரை தான் பண்ண போறோம். நான் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். ஸோ ஆயில் நல்லா காயிட்டோம். காஞ்சோன்னே எடுத்து ஃபிஷ் எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஊற வச்சுட்டோம். ஊற வச்சு ஒரு 5 minutes ஆகுது, 5-15 minutes ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பொரிக்க தான் போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, தவா வச்சுட்டு ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். ஸோ நல்லா காயிட்டோன்ட்டு இப்போ ஆயில் காஞ்சோடனே நம்ம ஃபிஷ் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். buddies, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வாங்கினதே ஒரு ஃபிஷ் தான். ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். buddies, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. buddies, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, அருமையான ஃப்ரை. பாருங்க, அருமையான ஃபிஷ் ஃப்ரை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். buddies, இப்போ பாருங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம். சாப்பிட தான் போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. பாருங்க, ஃபிஷ் ஃப்ரை வித் பிரியாணி
எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க ஆம்லேட்டு. செம்மையாக இருக்குங்க. படிசுங்க பாருங்க, ஃபிஷ்ஷு, அப்புறம் ஆம்லேட், அப்புறம் பிரியாணி. செம்மையாக இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாக இருக்கு. ஃபிஷ் நல்லா வெந்திருக்கு பாருங்க. சூப்பர். எங்கள் அம்மா வேறு பிரியாணி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போனான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ படிஸ். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். வரட்டா.